ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கடுகு, கத்திரிக்காய் முருங்கைக்காய், அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அதை பொரிய விடுங்க. அடுத்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டை கொஞ்சம் இடித்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளியை சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கடை மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு அதை கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்க்காமல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாவும் காய்கறியும் நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது தண்ணி ஊற்றின பிறகு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிளான சுவையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி. For more videos, please like, share and subscribe.